Yeah, hi, welcome you all to our channel Cryptech Masters. Please do subscribe and follow us on social media. இன்னைக்கு எபிசோடில் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். WazirX எக்ஸ்சேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். WazirX was founded by Nishal Shetty. He started Bitcoin mining in 2009 அண்ட் பிட்காயின் வேலெட்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு 2012 ட்ரை பண்ணாங்க. பட் 2017 நிஷல் வந்து பிளாக் செயின் ராபிட் ஹோலில் வந்து கம்ப்ளீட்லி ஸ்க்ரூட் அண்ட் ஸோ அப்புறமா சொந்தமாக ஒரு ஓன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. WazirX எக்ஸ்சேஞ்சில் வந்து 2020 பிப்ரவரியில் WRXன்னு ஒரு யூட்டிலிட்டி டோக்கனை வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த டோக்கன் WazirX எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு பெரிய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். WRX டோக்கன் இனிஷியல் லான்ச் ஆன அந்த ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் ஆன் த ட்ரேடிங் ஃபீ. அது வந்து நெக்ஸ்ட் 6 monthsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அண்ட் இயர் 2 பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் பின் ரெடியூஸ் டு 25% டிஸ்கவுண்ட் ஆன் த ட்ரேடிங் ஃபீ. அண்ட் இயர் 3 12.5%, இயர் 4 6.25% டிஸ்கவுண்ட் ஆன் த ட்ரேடிங் ஃபீ. இப்போ ஏன் இந்தியாவில் வந்து WazirX இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இட் இஸ் அக்யூர்ட் பை பைனான்ஸ். அதில் வந்து மோஸ்ட் செக்யூரிட்டி இருக்குது. ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி லோ அண்ட் இட் இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. இட் இஸ் அவைலபிள் இன் 5 platforms: வெப், ஆண்ட்ராய்ட், iOS, விண்டோஸ் அண்ட் மேக் ஆப்ஸ். தே ஹேவ் அ ரெஃபரல் ப்ரோக்ராம். அண்ட் இப்போ WazirXல எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம WazirX அப்ளிகேஷனை எப்படி டெஸ்க்டாப் பொசிஷனில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கூகுளில் வந்து WazirX வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ wazirx.com போயிடலாம். ஸோ இதுதான் வந்து WazirXனுடைய ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து சைன் அப் பண்ணலாம். சைன் அப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இமெயில் ஐடி கேட்கும். ஸோ இமெயில் என்ட்ரு பண்ண உடனே நம்ம பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணணும். இந்த ரெஃபரல் கோட் ஆப்ஷன் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த யாரோட ரெஃபரல் கோடை நீங்கள் போட்டு உள்ள லாகின் பண்ணுறீங்களோ, நீங்கள் லாகின்லாம் பண்ணி முடித்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ஃபீஸ் ஒன்று எடுப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ்லேருந்து சம் பர்சன்டேஜ் வந்து அந்த ரெஃபரல் கோட் யாருடையதோ அவங்களுக்கு வந்து சம் இன்கம் போகும். ஸோ நாங்கள் இங்கே எங்களுடைய WazirX ரெஃபரல் கோடை கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அக்ரி கொடுக்குறேன். கொடுத்த உடனே சைன் அப் ஆப்ஷன் போகும். சைன் அப் ஆப்ஷன் கொடுத்த உடனே நம்மளோட இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வந்துடும். ஸோ இப்போ நான் என்னோட இமெயிலில் வந்து வெரிஃபை இமெயில் கொடுக்கணும். வெரிஃபை இமெயில் கொடுத்த உடனே யுவர் இமெயில் ஹாஸ் பின் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூ ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ இமெயில் வெரிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்டெப். செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேட்டர் ஆப் இருக்குது, மொபைல் SMS இருக்குது, இல்லை வந்து நன் இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நன் கொடுத்த அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து செக்யூராக இருக்காது, நம்ம டேரெக்டாக வந்து உள்ளே போயிடுவோம். மொபைல் SMS கொடுத்தா அப்படின்னா நம்மளுக்கு மொபைலுக்கு வந்து ஒரு OTP வரும். அத்தன்டிகேட்டர் ஆப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூகுளுடைய ஆப், அது கூகுள் அத்தன்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு QR கோடையோ இல்லை இந்த கோடு எடுத்துகிட்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா WazirX வந்து அந்த கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப்பில் வந்து லிங்க் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போதோ இல்லை லாகின் பண்ணும்போதோ அந்த அத்தன்டிகேட்டர் ஆப்பில் இருக்க கோடு எடுத்து வந்து நீங்கள் போட்டால் தான் வந்து அது அக்செப்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து செக்யூரிட்டி வந்து எதுவும் கொடுக்கல, நான் நன் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிடுறேன். ஸோ உள்ளே போனோன்னா செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வந்து அப்டேட்டட், யுவர் 2FA இஸ் செட் டு நன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வெல்கமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்ட்ரி இந்தியா கொடுக்குறேன். ஸோ பர்சனல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் KYC கேட்குது. இது வந்து பர்சனலாக அதில் வந்து இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. வித்தவுட் KYCனா வந்து என்னால் டெபாசிட்டும் ட்ரேடும் பண்ண முடியும், பட் ஆனால் வந்து வித்ட்ராவல் பண்ண முடியாது. இது வித் KYC கொடுத்தா அப்படின்னா என்னால் டெபாசிட் பண்ண முடியும், ட்ரேட் பண்ண முடியும், வித்ட்ராவல் பண்ண முடியும், PTP பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா KYC வந்து பார்ப்போம், எப்படி KYC பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ KYC வந்து மொபைலில் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுன்றது கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கம்ப்ளீட் KYC கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து என்ட்ரு பண்ணணும். என்னோட நேமு, டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அட்ரஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சிட்டி கேட்கும். அதுக்கப்புறம் நம்மளோட வந்து போஸ்டல் கோடும் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு. ஸோ பேன் கார்டு நம்பர் வந்து இங்கே கேட்கும். மறுபடியும் வந்து பேன் கார்டை வந்து ரீஎன்ட்ரு பண்ணி சொல்லி கேட்குது. இங்கே வந்து நம்மளுடைய பேன் கார்டோட இமேஜை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோட டாக்குமெண்ட் வந்து ஆதார் கேட்குது. ஸோ ஆதார் நம்பரை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஆதார் வந்து மறுபடியும் ரீஎன்டர் பண்ணணும். ரீஎன்ட்ரு பண்ணதுக்கப்புறமா என்னுடைய ஆதாரோடைய இமேஜை வந்து அப்லோட் பண்ணணும். ஆதார் இமேஜை வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து அப்லோட் எ செல்ஃபி வைல் ஹோல்டிங் யுவர் ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டை வச்சுட்டு ஒரு செல்ஃபி வந்து இதில் நம்ம வந்து கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான்
ரெடி டு சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனே வரும். இப்போ நான் வந்து சப்மிட் ஃபார் வெரிஃபிகேஷன் என்ற ஆப்ஷனை வந்து நான் கொடுக்குறேன். கேஒய்சி டீடைல்ஸ் வந்து நான் அவங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிடுச்சு. வித்தின் 2 to 3 பிசினஸ் டேஸ்ல வந்து நம்மளோட கேஒய்சி வெரிஃபை ஆகிட்டு நம்மளால வந்து ஃபுல்லா வந்து வஜிரெக்ஸ்ல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வஜிரெக்ஸ்ல வந்து எப்படி கேஒய்சி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து பேக் டு வஜிரெக்ஸ்னுடைய டெஸ்க்டாப் வெர்ஷன். ஸோ இந்த டெஸ்க்டாப் வெர்ஷனில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப் வெர்ஷனில் நம்ம உள்ளே போனவனுமே இப்படி தான் இருக்கும். டெஸ்க்டாப்னுடைய பேஜே வந்து இப்படி தான் வந்து அப்பியர் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா we have different options like INR, USDT, WRX and BTC அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது INRங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இன்கேஸ் இப்போ என்னுடைய வஜிரெக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நான் INRல வந்து அமௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த INR வச்சு என்னால் இதில் இருக்கிற எல்லா காயின்ஸுமே வந்து வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து USDT ஆப்ஷன். ஸோ என்கிட்ட வந்து USDT காயின் இருந்துச்சு அப்படின்னா இதில் லிஸ்ட்டாக இருக்கிற எல்லா USDT காயினுமே என்னால் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து WRXங்கிறது வந்து வஜிரெக்ஸனுடைய நேட்டிவ் டோக்கன். இந்த WRX காயின் வந்து நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்னால் வந்து இந்த காயின்ஸ் எல்லாமே வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து BTC. ஸோ நம்ம கிட்ட BTC இருந்துச்சு அப்படின்னா என்னால் வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் வாங்க முடியும். இதெல்லாம் வந்து ட்ரேடிங் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு காயினை வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காயினுடைய கிராஃப், எக்ஸாம்பிள் வந்து நான் USDT காயின் கிளிக் பண்ணுறோம்னா இந்த USDT காயினோட கிராஃப் இதுதான். ஸோ இப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஆர்டர் புக் இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் புக்கில் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா க்ரீனில் இருக்கிறது எல்லாமே வந்து பை ஆர்டர்ஸு, ரெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து செல் ஆர்டர்ஸு. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஆர்டர் வால்யூம் இருக்கும். அந்த வால்யூம் வந்து எவ்வளோ வால்யூம் வந்து பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இதில் வந்து ரெட்டில் வந்து எவ்வளோ வால்யூம் வந்து செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இங்கே பார்க்கலாம். இந்த ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் வந்து கரண்ட்டாக இந்த டைமில் வந்து என்ன ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுதோ அது வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து ஓப்பன் ஆர்டர்ஸ். இந்த ஓப்பன் ஆர்டருங்கிறது நம்ம ஏதாவது வந்து ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்துருக்கும். ஸோ கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸில் வந்து நம்ம ஏதாச்சும் ஆர்டர் போட்டு அது கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸில் காட்டும். ஸோ இங்கே வந்து பை அண்ட் செல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா P2P. ஸோ P2Pங்கிறது என்ன அப்படின்னா பியர் டு பியர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் வந்து பேங்க்லேருந்து வஜிரெக்ஸ்க்கு வந்து INR வந்து கொண்டு வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த USDT வந்து பை பண்ணுவேன். USDT வந்து இந்த P2P மார்க்கெட்டில் வந்து பை பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பே டைரக்ட்லி டு தி செல்லர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த P2Pயில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்படியே சிம்பிளாக காட்டுறேன். இங்கே வந்து பை ஆப்ஷன் இருக்குது. P2Pயை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 15 USDT வந்து பண்ணணும். நான் பை ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன ஆகும்னா மேட்சிங் வித் டைரக்ட் செல்லர்ஸ். ஸோ இந்த டைமில் வந்து யார் வந்து USDT விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குது. ஸோ இங்கே பை ஆர்டர் வந்து 15 USDT அட் ப்ரைஸ் ஆஃப் 79.93. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு செல்லர்ஸ் வந்து மேட்ச் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இந்த 15 USDT வந்து நான் பை பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பேமெண்ட் மோட் வித்தின் 9 minutes அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பேமெண்ட் மோட் வந்து எதர் UPI கொடுக்கலாம் இல்லைனா வந்து IMPS லோகோ கொடுக்கலாம். ஸோ UPI கொடுத்துட்டு நான் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டேரெக்டாக வந்து செல்லருடைய பேங்க் ஐடியோட வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். நான் வந்து இந்த அமௌண்ட்டை இந்த 1156 rupees வந்து நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த இதை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த செல்லருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார் பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வஜிரெக்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லாக்டு USDT-யை நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து P2P மார்க்கெட். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் டைரெக்டாக என்னுடைய INR-ஐ வந்து வஜிரெக்ஸில் கொண்டு வராமலேயே என்னால் USDT காயின் வந்து வாங்க முடியும். USDT காயின் யார்கிட்ட இருந்து வாங்க முடியும்னா ஆல்ரெடி இங்க USDT பை பண்ணி வச்சிட்டு இருக்க செல்லர் கிட்ட இருந்து என்னால வாங்க முடியும். இதுதான் வந்து இந்த P2P வந்து டைரக்டா சொல்ல வருது. சோ இங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு, STF. STFங்கிறது என்ன அப்படின்னா ஸ்மார்ட் டோக்கன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் a way of connecting investors to skill traders. சோ இங்க STF இன்வெஸ்டர் யாரு அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்ல, பிளஸ் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ட்ரேடிங் ஸ்கில்ஸும் இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மார்ட் டோக்கன் ஒன்று வந்து வாங்கணும். அந்த ஸ்மார்ட் டோக்கன் வந்து ஒரு STF ட்ரேடருக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. அவர் நம்முடைய போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதுலேருந்து வர ப்ராஃபிட்லேருந்து சம் பர்சன்டேஜ் அவங்க எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த STF ஆப்ஷன். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து STF ட்ரேடர்ஸ். இதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஐடி ஒன்று வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஐடியை கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இது மூலமா ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ். ஸோ ஃபண்ட்ஸில் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஸோ ஃபண்ட்ஸில் வந்து நம்ம என்னென்ன காயின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோமோ அது எல்லாமே ஃபண்டில் காட்டும். ஸோ இப்போ நீங்கள் வந்து INR இருக்கு அப்படின்னா INR நான் டெபாசிட்டோ இல்லை வித்ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் நான் INR டெபாசிட் கொடுக்குறேன்,
INR டெபாசிட் கொடுத்தனா வந்து எனக்கு வந்து 2 ஆப்ஷன் காட்டுது. நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருந்தோம், WazirX P2P வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் டெபாசிட் UPI ஒன்லி. ஸோ இன்ஸ்டன்ட் டெபாசிட் UPI ஒன்று கொடுத்த உடனே ஸோ நான் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2000 rupees கொடுக்குறேன் அப்படின்னா, கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டுது. Click on the link sent to your bank through a SMS or an app notification. Second வந்து open your preferred UPI app and approve the transaction by entering the MPIN or UPI PIN. ஸோ என்னோட கூகுள் பேக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த கூகுள் பே நோட்டிஃபிகேஷனில் நான் போயிட்டு ஸோ அங்கே வந்து 2000 rupees பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அங்கே நான் 2000 rupees பே பண்ண உடனே எனக்கு வந்து இங்கே WazirXல வந்து டெபாசிட் ஆகிடும். நெட்ஒர்க்கில் டிராஃபிக் ஏதாவது இருந்துச்சுன்னா இட் டேக் சம் டைம். WazirXல வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அந்த டெபாசிட் வந்து டிலே இருக்குது, இத்தனை ஹார்ஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து அவங்களே வந்து நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இந்த வித்ட்ரா ஆப்ஷன் போனோம் அப்படின்னா அதே மாதிரி இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இருக்குது, NEFT வித்ட்ராவல் இருக்குது. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக மொத்தமே கொடுத்து கூட வித்ட்ரா கொடுக்கலாம். வித்ட்ராவல் கொடுத்தோடனே எனக்கு OTP வரும். அந்த OTP போட்டோன்னே இன்ஸ்டண்ட்டாக என்னோட பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இதுதான் வந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இப்போ வந்து WazirXல வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்சேஞ்ச் போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் க்ரீனாகவே இருக்குது. ஸோ காயின் சூஸ் பண்ணுறது, காயின் செலக்ட் பண்ணுறதை பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயிலாக ஃபியூச்சரில் சொல்ல போகிறோம். இப்போ நான் வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு காயினை செலக்ட் பண்ணி எப்படி பை பண்ணணும்னு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேட்டிக் காயினை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். மேட்டிக் காயினை சூஸ் பண்ணோன்னா வந்து எனக்கு மேட்டிக்கனுடைய கிராஃப் வந்து இங்கே வந்து அப்பியர் ஆகுது. ஸோ மேட்டிக்குடைய லாஸ்ட் ப்ரைஸ் என்ன, அவங்களோட டோட்டல் வால்யூம் எவ்வளோ இருக்குது, இன்றைக்கான ஹை எவ்வளோ, இன்றைக்கான லோ எவ்வளோ அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டர் புக் இருக்குது, ட்ரேட் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இந்த மேட்டிக்கனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து 71.847 இருக்குது. ஒரு 500 rupeesக்கு வந்து மேட்டிக் வாங்க போகிறேன். ஸோ 6.9 மேட்டிக் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த லோயஸ்ட் ப்ரைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டோடைய கரண்ட் ப்ரைஸ் என்னமோ அந்த ப்ரைஸில் வந்து பை ஆகிடும். ஸோ இப்போ நான் பை மேட்டிக் கொடுக்குறேன். ஆர்டர் வந்து பிளேஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ என்னோட ஓப்பன் ஆர்டரில் நான் போய் பார்க்குறேன். ஓப்பன் ஆர்டரில் பார்த்தா மேட்டிக் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா கம்ப்ளீட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸில் வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். என்னோட மேட்டிக் எஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிக் வந்து எனக்கு வந்து பை ஆயிருக்கு. ரீசெண்டாக வந்து 6 மேட்டிக் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். எவ்வளோ ருபீஸ்க்குனா 431 rupeesக்கு வந்து நான் பை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ இப்போ அதே வந்து மேட்டிக் வந்து நான் வந்து செல் பண்ண போகிறேன். எவ்வளோக்கு வாங்கணுமோ அதே செல் பண்ண போகிறேன். ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தேன் அப்படின்னா கரண்ட்டாக மார்க்கெட் ப்ரைஸில் என்ன இருக்கோ அதில் வந்து நமக்கு வந்து செல் ஆகிடும். ஸோ செல் மேட்டிக் கொடுக்குறேன். ஆர்டர் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸில் இங்கே ரெட் கலரில் காட்டுது இல்லையா, ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ மேட்டிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டுது. WazirXை பொறுத்த வரைக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பை அண்ட் செல் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ இதில் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் டு பைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்ககிட்ட WazirXல இருக்கிற எல்லா ஃபண்டையுமே வந்து பைனான்ஸுக்கு வந்து உங்களால் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸுமே கிடையாது. 0 டிரான்சாக்ஷன் ஃபீஸில் WazirXல இருக்கிற எல்லா காயினுமே பைனான்ஸுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ WazirXலேருந்து பைனான்ஸுக்கு எதுக்காக மூவ் பண்ணணும் அப்படின்னா, பைனான்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஸ்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் வர மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பற்றி நெக்ஸ்ட் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நாங்கள் டீட்டெயில்டாக கவர் பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் டு பைனான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ WazirX to பைனான்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ என்ன ஃபண்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. பைனான்ஸை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ பைனான்ஸ் காயின் என்கிட்ட இருக்கிறது வந்து என்னவோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட 0.3 BNB இருக்குது. ஸோ 100% கொடுக்குறேன். அந்த 0.3 BNBயை நான் பைனான்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே எனக்கு வந்து ஓடிபி கேட்குது. கொடுத்துட்டு நான் அத்தன்டிகேட் கொடுக்குறேன். கொடுத்தவொடனே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா இதில் காட்டும். ஸோ பினான்ஸ் காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு பினான்ஸ் வந்து நடந்துருச்சு. ஸோ இட்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து டன் சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா? ஸோ எல்லா காயின்ஸுமே வந்து ஈஸியாக வசீர்லேருந்து பைனான்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அவங்க சில காயின்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காயின்ஸை வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் Polkadot அப்படிங்கிற ஒரு காயினை வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த காயின் வந்து எங்கிட்ட வந்து 2 காயின் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா எங்கே வித்ட்ரா பண்ணணுமோ, ஸோ .deposit and withdrawal are enabled because it's a part of the rapid listing or not enabled அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ எல்லா காயினுமே வந்து ஈஸியாக வித்ட்ராவோ டெபாசிட்டோ பண்ண முடியாது. ஸோ செலக்டட் காயின்ஸை மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இது சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு காயினை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன்.
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம WazirXலேருந்து பைனான்ஸுக்கு எப்படி ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் வந்து சில காயின்ஸை தான் பண்ண முடியும், அதர் காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஸோ ஃப்ரீயாக பண்ண முடியாதுங்கிற கேஸில் நம்ம வந்து WazirXல காயினை பை பண்ணி அதை வந்து இங்கேருந்து வித்ட்ராவல் பண்ணி அதர் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு கொண்டு போகணும். இப்போ நான் வந்து ஒரு காயினை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்து WazirXல நான் பை பண்ணிவிட்டு அந்த காயினை பைனான்ஸுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் சூஸ் பண்ணுற காயின் வந்து XLM என்ற காயினை ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இருக்கிறதுலேயே ஒரு காயினை இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கம்மியான காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது XLM தான். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டிரான்சாக்ஷன் ஸ்பீடை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த XLM என்ற காயினை வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 20 rupeesல இருக்குது. நான் வந்து அதை வந்து ஒரு 1000 rupeesக்கு வந்து பை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 49.97 காயின்ஸ் வந்து வருது. ஸோ நான் பை கொடுக்குறேன். பை பண்ணோன்னா ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபண்டுக்குள்ளே போகிறேன். ஃபண்டில் போயிட்டு XLM காயின் வந்து பை ஆயிருக்கு. எஸ், 49.77 XLM வந்து பை ஆயிருக்கு. இங்கே பை ஆன காயினை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வித்ட்ரால் பண்ண போகிறேன். எங்கே வித்ட்ரால் பண்ண போகிறேன்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து வித்ட்ரால் பண்ண போகிறேன். ஸோ இது ஏன் நீ வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்ட்ஸ்லேயே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு அதையும் நான் பண்ணி காட்டுறேன். ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்ட்ஸ் ஆப்ஷனில் வந்து XLM வந்து கிடையாது, பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து என்ன காயின்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்களோ இந்த காயின்ஸ் வரைக்கும் மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். மற்ற காயின்ஸ்லாம் இந்த டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் மூலிமா தான் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நான் வித்ட்ராவல் ஆப்ஷன் கொடுக்குறேன். வித்ட்ராவல் ஆப்ஷன் கொடுத்தவொடனே எனக்கு வந்து எவ்வளோ வால்யூம் கேட்குது. ஸோ நான் மொத்தமாகவே வித்ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ 49.77 காயினை வித்ட்ராவல் பண்ணுறேன். இங்கே வந்து டெஸ்டினேஷன் அட்ரஸ் கேட்குது. டெஸ்டினேஷன் அட்ரஸ்ங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற XLM காயினுடைய டெஸ்டினேஷன் அட்ரஸ் தான் இது. ஸோ நான் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ண போகிறேன்னா டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபியட் அண்ட் ஸ்பாட்டில் வந்து டெபாசிட் ஆப்ஷன் கொடுத்தவொடனே என்ன காயின் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இங்கே வந்து நான் வந்து XLM அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். என்ன நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும். நெட்வொர்க்கில் வந்து BSCன்னு ஒன்று இருக்குது, XLM இருக்குது. ஸோ பினான்ஸ் ஸ்மார்ட் செயினை பற்றி நம்ம தனியாகவே கவர் பண்ண போகிறோம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ இப்போ நான் வந்து XLM சூஸ் பண்ணுறேன். அட்ரஸ், எஸ், இதுதான் வந்து அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ். XLM உடைய பைனான்ஸ் அட்ரஸ் வந்து இதுதான். ஸோ இங்கே வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிக்கிட்டு WazirXல போயிட்டு இதை நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மெமோ கேட்குது. மெமோ வந்து இங்கே இருக்குது. மெமோவையும் காப்பி பண்ணிக்கிட்டு WazirXல போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரிமார்க்ஸ் வந்து கேட்குது. ஸோ ரிமார்க்ஸ் வந்து நான் சும்மா வந்து XLM ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரொசீட் வித் வித்ட்ராவல் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து OTP வரும். நான் மொபைல் OTP வச்சிருக்கிறதுனால ஸோ OTP அத்தன்டிகேட் பண்ணுறேன். அத்தன்டிகேட் பண்ணோன்னா ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் அண்ட் கன்ஃபார்ம் யுவர் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு என்னோட இமெயிலில் போய் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இமெயில் பார்த்தீங்க அப்படின்னா WazirX வந்து கார்டுக்கு கன்ஃபார்ம் யுவர் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. கொடுத்த உடனே அப்ரூவ் திஸ் வித்ட்ராவல். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்குறேன். ஸோ XLM வித்ட்ராவல் வந்து 49.72 வந்து வால்யூம் போயிருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட். நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் டீடைல்ஸ் காட்டும். ஸோ இந்த வித்ட்ராவோட ரெஃபரன்ஸ் ஐடி இது. அமௌண்ட் வந்து 49.72. இதுக்கான டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து 0.05 வந்து எடுத்திருக்காங்க. நம்ம என்கிட்ட இருந்தது 49.77 XLM இருந்துச்சு. அதுக்கான டிரான்சாக்ஷன் ஃபீஸ் 0.05 வந்து எடுத்திருக்காங்க, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 1 rupees வரும். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட டிரான்சாக்ஷன் ஐடி, ஸோ என்ன அட்ரஸ்க்கு அது போயிருக்கு, என்ன டைமில் போயிருக்கு, நம்ம என்ன ரிமார்க்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் காட்டிடுச்சு. இப்போ நான் வந்து இது பைனான்ஸில் வந்து வந்திருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ பைனான்ஸில் போயிட்டு வேலெட்டில் வந்து ஸ்பாட் அண்ட் ஃபியட் அண்ட் ஸ்பாட்குள்ளே போகிறேன். அங்கே வந்து XLM காயின் நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு XLM வந்து 49.72 காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஓகேங்களா, which is approximately 970 rupees. ஸோ இதே மாதிரி XLM வந்து பைனான்ஸ் வந்து WazirXக்கும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ வித்ட்ராவல் கொடுக்குறேன். வித்ட்ராவல் கொடுத்தவொடனே அட்ரஸ் என்னன்னு சொல்லி கேட்குது. ஸோ WazirXனுடைய ஃபண்ட்ஸில் XLM உடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ XLM போயிட்டு டெபாசிட் கொடுக்குறேன். ஸோ டெஸ்டினேஷன் அட்ரஸை காப்பி பண்ணிட்டு பைனான்ஸில் வந்து என்ட்ரு பண்ணுறேன். பேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மெமோ கேட்குது. மெமோவையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ XLM எவ்வளோ கேட்குது, நான் மேக்ஸிமம் என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த மேக்ஸிமம் கொடுத்துட்டு வித்ட்ராவல் கொடுத்துட்றேன். இங்கே வந்து எனக்கு இமெயில் வெரிஃபிகேஷன், ஃபோன் வெரிஃபிகேஷன், கூகுள் அத்தன்டிகேஷன் மூணுமே இருக்குது. ஸோ மூணுமே கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா வந்து கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. ரிசீவர் வில் கெட் 49.72
ஸோ இங்கே ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.02 XLM. ஸோ கம்பேர்ட் டு WazirX, பைனான்ஸில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம கம்ப்ளீட் கொடுத்துடலாம். ஸோ கம்ப்ளீட் கொடுத்தோன்னே இட் டேக்ஸ் ஃபியூ மினிட்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் டு WazirX. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிஞ்ச உடனே நம்ம வந்து WazirXல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து எந்த காயின் இருந்தாலுமே வந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதில் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணும். காயினை வந்து வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். இன்கேஸ் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸோ XLM மாதிரி அந்த காயினை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போயிட்டு அங்கே XLM செல் பண்ணி உங்களுக்கு என்ன காயின் வேணுமோ அந்த காயினை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த டெஸ்க்டாப் வெர்ஷனில் வந்து WazirXல வந்து என்ன கவர் பண்ணணும்னு நினச்சனோ அதை டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எபிசோடில் WazirXல ஆப்பில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணணும், அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சிம்பிளாக சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட்ஸ் லீடிங் எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸை பற்றி டீட்டெயில்டாகவே பார்க்க போகிறோம். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு எபிசோட ஒரு இன்ஸ்பைரிங்கான கோட்டோட முடிச்சிடலாம். You can't make a good deal with a bad person. ஸோ ஒரு நல்ல டீலிங்கை ஒரு பேட் பர்சன் கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த கோட் வந்து மீன் பண்ணுது. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் கொஸ்டின் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Learn today and lead tomorrow. And don't forget to support and subscribe us. See you in next video. Bye bye.